வணக்கம். நான் உங்கள் சுப்பு பஞ்சு பேசுகிறேன். எல்லோரும் பிரச்சாரங்கள் முடிச்சிருப்பாங்க. இப்போ என்னடா இவன் பேச வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? நம்ம கொஞ்சம் அரசியல் பேசுவோங்க. இந்த வட்டார சினிமா செஞ்சு என்னது? இது எந்த கூட்டணிக்காக? இல்லைங்க. தேசு பேசு, காசு வாங்கிட்டு தானே பேசுகிற, பேசு. ஓகே, முடிச்சிட்டிங்களா? நம்ம அரசியல் தாங்க பேச போகிறோம். ஆனால் எந்த அரசியல் கட்சியை பற்றியோ எந்த அரசியல்வாதியை பற்றியோ நம்ம பேச போகிறதில்ல. நம்ம உரிமையை பற்றி பேச போகிறோம். தயவு செஞ்சு இந்த எலெக்ஷனில் எல்லோரும் ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணால் போடுங்க. நீங்கள் அவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடுங்கன்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே வரல. நோட்டோ கூட போடுங்க. உங்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ, யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. ஆனால் ஓட்டு போடுங்க. இன்னும் பல நாடுகளில் அவங்க குடிமக்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை அந்தந்த அரசாங்கம் கொடுக்கல. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த அரிய வாய்ப்பை நம்ம இழக்கலாமா? ஓட்டு போடுறது நம்ம கடமை மட்டும் இல்லைங்க, அது நம்மளோட உரிமை. ஓட்டு போடும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபர் உங்கள் தொகுதிக்கு பரிச்சயமானவரா, உங்களுக்கு தெரிஞ்சவரா, உங்களுடைய குரல்களுக்கு ஓடி வருபவராக இருக்கணும். அதை விட்டுட்டு கட்சி சார்ந்தவங்களையோ இல்லை ஒரு ஜாதி மதம் அந்த மாதிரி இருந்து அந்த மாதிரியான ஒரு இதுலேயோ தேர்ந்தெடுக்காமல் நல்லா யோசித்து நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. நல்லவங்களை தேர்ந்தெடுத்தால் தான் நாடு நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருப்போம். அப்புறம் இப்போது சொல்கிறாங்க இந்த சன்மானங்கள், இலவசங்கள், அன்பளிப்புகள் அப்படின்னு நிறையா விஷயம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி வாங்கிட்டு ஓட்டு போடுறது சரியா அப்படின்னு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை வேலைக்கு வைக்கிறோம். அந்த வாட்ச்மேன் நம்மளுக்கு மாதம் மாதம் ஒரு தொகையை தரேன்னு சொன்னார்னா அந்த தொகையை வாங்கிக்கிட்டு நம்ம அவரை வேலைக்கு வைப்போமா? அப்படி தாங்க இதுவும். சன்மானம் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடுறதும் காசு கொடுக்குற ஒரு வாட்ச்மேனை வேலைக்கு வைக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். சன்மானத்துக்காக தன்மானத்தை விட்டு கொடுக்கணுமா? இன்றைக்கி ஒரு பன்னிக்குட்டியோட விலை என்ன தெரியுமாங்க? ஒரு 7,000 10,000 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாய்க்குட்டியோட விலை 5,000 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்டு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்கெல்லாம் அவங்கள சார்ந்தவங்களும் அசுர வளர்ச்சி பெற்றிருக்காங்க. எதனாலங்க? நம்ம போட்ட ஓட்டுனால. அப்போ அந்த ஓட்டை நம்ம எவ்வளோ யோசித்து போடணும்? அந்த ஓட்டு நம்மளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு உங்கள் ஓட்டை தயவு செஞ்சு போடுங்க. நம்மளை இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு மாய வலையில் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாய வலையில் வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம அரசாங்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்புக்கு நாம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நம்மளை எல்லாம் ஆள பிறந்தவர்களாக அவங்க நினச்சிக்கிறாங்க. ஒரு கட்சி ஜெயிச்சிச்சுன்னா அந்த கட்சி ஜெயித்தது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதுன்னு நாமளே சொல்கிறோம். அது எவ்வளோ ஒரு யோசிக்காமல் சொல்கிற ஒரு விஷயம் தெரியுங்களா? அவங்களை நம்ம தேர்ந்தெடுத்தது நம்மளை, நம்ம அரசாங்கத்தையும் நமக்கு தேவையான விஷயங்களையும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு, நம்மளை ஆளுவதற்கல்ல. They are here only to govern us, not to rule us. அதே மாதிரி முக்கியமாக இந்த எலெக்ஷனில் நிறையா யங் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருப்பீங்க. இது உங்களுக்கான களம், உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகும் களம். உங்களுடைய முதல் வாக்கு அது எப்படி நீங்கள் செலுத்தணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க நம்மளை ஆட்சி செய்வதற்காக இல்லை, நம்முடைய தேவைகளை நிர்வாகம் செய்வதற்காக. அவர்கள் செல்ல நாம் நிற்பதற்காக அல்ல. சட்டத்தின்படி நம்மளை அவர்கள் வழிநடத்தி செல்ல. நாம் தேர்ந்தெடுக்கப் போவது நமக்கு தேவையான ஊழியர்களை, தலைவர்களை அல்ல. சில விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கே புரியும். நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம். நானும் திரைப்படத்தில் நடிகனாக இருக்கேன், தயாரிப்பாளராக இருக்கேன். ஆனால் ஒரு இன்னோவா கிறிஸ்டாங்கிறது என்னுடைய பல நாள் கனவாக இன்னும் இருந்து கொண்டு இருக்குது. என்னால் அதை ஒன்று வாங்க முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை அரசியலில் ஒரு
ஏதோ ஒரு பதவியிலையோ பொறுப்புலையோ இருக்கிறவங்களாகட்டும். அதான் நான் சொல்லுவேன், கிறிஸ்டா இல்லாத கவுன்சிலர் உண்டா, ஃபார்ச்சுனர் இல்லாத மந்திரி உண்டா. ஸோ நம்மளுக்கு எல்லாமே அது வந்து கனவாக இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் அது ஈஸியாக கிடைக்குதுன்னு நான் பொறாமப்படலை. ஏன் கிடைக்குதுன்னு நான் கேட்கல, எப்படி கிடைக்குதுன்னு தான் கேட்குறேன். யோசிங்க, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம நினச்சா எது வேணாலும் முடியும். ஆனால் அதற்கு முக்கியமாக நம்மளுடைய ஜனநாயக கடமையை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க.